உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நிவாரண நிதிக்கு 5 லட்சத்தை அபராதமாக செலுத்தவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். விவரம் சொல்லலாம் கிருஷ்ணமூர்த்தி. நிச்சயமாக திருச்சி தொட்டியம் தாலுகா சீனி நல்லூர் காவிரி ஆற்றில் 2001 முதல் 2004 வரை மணல் குவாரி நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. சில மாதங்களில் மணல் குவாரிகள் செயல்பாட்டை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது. இந்த குவாரி உரிமம் பெற்றவர்கள் மணல் குவாரி அரசாணையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். மனுதாரர்களுக்கு சாதகமாக சில நிவாரணத்தை வழங்கியது. அதே நேரத்தில் அரசு உத்தரவின் செல்லுபடியை உறுதி செய்தது. மனுதாரர்களுக்கு வழங்கிய இடைக்கால நிவாரணத்தை எதிர்த்து மாவட்ட நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்தது. அதன் பிறகும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றாமல் இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்தனர். எனவே உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத திருச்சி மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது. நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாமல் இருக்க முயற்சி செய்தது தெரிகிறது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக உத்தரவு செயல்படுத்தாமல் உள்ளது. எனவே உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் உத்தரவுகளை வேண்டுமென்றே மீறியதாக மனுதாரர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். மேலும் உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி நிவாரண நிதிக்கு 5 லட்சம் ரூபாய் தொகை செலுத்த வேண்டும் என தொழில்துறை முதன்மை செயலாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். உத்தரவு கிடைத்த 8 வாரங்களுக்குள் வழங்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன். நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அண்மை விவரங்களுக்கு நன்றி.